ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அறிவியல் வினாக்கள் தான். இந்த நேரத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய மேட்ச் த ஃபாலோவிங் பார்த்துட்டு மேட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க பாய், மேட்ச் த ஃபாலோவிங்க மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயத்த சொல்லிடணும்ல. ஸோ படிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மறுபடியும் எஸ்ஐ அல்டிமேட். ஒரு வாரம்ன்றது உங்களை எஸ்ஐ அல்டிமேட்ல எங்கேஜ் பண்ணி எடுத்துட்டு போகிறோம். ஆனால் நீ என்ன பண்ணுற, படிச்சுட்டு இருக்கியா? அதுதான் ஒரே கேள்வி. ஸோ இப்பயும் பின்னாடி தான் பார்ப்பேன்னா நான் எவ்வளோ தான் மறைக்கிறது, நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க அப்படின்னு நினைப்பதான் நான் கேட்க தோணும். ஸோ எல்லாத்தையுமே படிங்கம்மா, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலா உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தின புரிதல் திறன் இருக்கணும்ன்றதான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்படி புரிதல் திறன் இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும். அப்பதான் அதை பத்தி எவ்வளவு புரிஞ்சிருக்குன்றதும் தெரியும். ஸோ நானும் நிறைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட பகிர்றேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காருங்க. அப்பதான் நிறைய விஷயத்தை எலிமினேட் பண்றதுக்காவது உதவும், ஆப்ஷன் எலிமினேஷனுக்காவது. ஸோ நிறைய படிக்கலாம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन மேட்ச் த ஃபாலோவிங் தான் கேட்டிருக்கேன். ஈஸியான क्वेश्चन, யாரா இருந்தாலும் மேட்ச் த ஃபாலோவிங்ல மேட்ச் பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி இதை பத்தின ஜிஎஸ் ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ ஆப்பிள் the source of acid presence, ஓகேவா? ஸோ அமிலங்கள் எந்த மூலப்பொருட்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்பிள்ல என்ன மாதிரியான அமிலம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் அமிலம், ஓகேவா? எல்லாருமே சொல்லிடுவீங்க மாலிக் ஆசிட் பிரசன்ட் இன் ஆப்பிள். லெமன்ல என்ன அமிலம் இருக்கு? சிட்ரிக் அமிலம் இருக்கு. இரைப்பை, நம்மளுடைய வயிற்றுல கேஸ்ட்ரிக் ஜூஸ்னு ஒன்று சுரக்கும், அதுல ஒரு அமிலம் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அடுத்தது ஆரஞ்சுல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம். எல்லாமே தெரிஞ்சிச்சு. 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிடுவீங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ டக்குன்னு மேட்ச் ஃபாலோவிங்ல மேட்ச் பண்ணிட்டீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு கூற்று மாதிரியான கேள்விகளை உருவாக்கணும் அப்படின்னா எப்படிலாம் உருவாக்குவாங்கன்றதையும் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ இங்க கொடுக்கப்பட்டுள்ள அனைத்துமே எதற்கான ஒரு அமிலத்திற்கான உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட், இன் தமிழ் பாத்தீங்கன்னா கரிம அமிலங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரிம அமிலங்கள் அப்படின்னா என்னன்னா அது எல்லாமே வீக் ஆசிட், அதாவது ரொம்ப வலு குறைந்த அமிலமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய அமிலங்கள் இது. இப்ப நம்ம ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றதுனால நம்ம வாய் வெந்து போதா? கண்டிப்பா கிடையாது. லெமன் எடுத்து புளியறதுனால நம்ம வாய் வெந்து போதா? கண்டிப்பா கிடையாது. அப்போ இது எல்லாமே நம்மளுடைய உட்கொள்ளும் உணவுகளில் இருக்கக்கூடிய அமிலங்கள். அதனால அது எல்லாமே கரிம அமிலங்கள்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையான அமிலம் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா கனிம அமிலம்னு சொல்லுவாங்க. ஸோ இன் இங்கிலீஷ் இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ். இதுதான் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? HCl, H2SO4, HNO3 இந்த மாதிரிலாம் சொல்லலாம். சார் HCl அப்ப இங்கேயும் இருக்குல்ல சார், அப்ப அது கனிம அமிலமான்னு கேட்டீங்கன்னா இது பாறைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய HCl. இது வயிற்றிலேயே சுரக்கக்கூடிய HCl. வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்கு. சரி, இப்போ இதெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு போறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. pH வேல்யூன்னு தெரியும்ல, ஒரு திரவம் அமிலமா காரமான்னு முடிவு பண்ண வேண்டியது இந்த pH மதிப்பு தான். 7க்கு கீழே இருந்தா அமிலம், 7க்கு மேல இருந்தா காரம், 7ஆ இருந்ததுன்னா நடுநிலை, நியூட்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம்ல. எனக்கு இந்த அமிலம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குல்ல HCl, அதனுடைய pH வேல்யூ மட்டும் சொல்லுங்கம்மா. இந்த வயித்துல சுரக்குதுல HCl, அதனுடைய pH வேல்யூ மட்டும் சொல்றீங்களா? ஓகேவா? சோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनா கேட்டிருக்கேன் இன்னைக்கு செக்ஷன்ல. சோ செகண்ட் செஷன்ல acids reacts with metals to produce, அமிலங்கள் உலோகத்துடன் வினைபுரிந்து எந்த வாயுவை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நவீன ஆவர்த்தன அட்டவணையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. தனிமம் 118 தனிமங்கள் இருக்கு. அந்த 118 தனிமங்கள்ல 72 உலோகங்கள் தான் இருக்கு. உலோகங்கள்லாம் என்ன? மெட்டல்ஸ், ஓகேவா? உலோகங்கள் எத்தனை தான் இருக்கு? 72. அந்த 72 உலோகங்களுடன் ஒரு அமிலம் வினை புரியும் போது எந்த வாயுவை தரும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸை தான் தரும். H2 வாயுவை தரும். ஹைட்ரஜன். H2 இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னன்னு இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். சரி, என்ன சொல்றீங்க? எப்படி இதை வச்சு எப்படி தரும் அது சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு அமிலங்களுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் தெரியணும். அமிலங்களுடைய இயற்பியல் பண்புகள் என்ன? அனிமங்கள் எப்பொழுதுமே திரவ நிலையில் இருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். செமி லிக்விட் ஸ்டேட் ஆர் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கணும். ஸோ ஒரு சில அமிலங்கள் மட்டும் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திடமா இருக்கும். அதுக்கு பென்சாயிக் அமிலம் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். அமிலங்கள் திரவ நிலையில இருக்கணும். அமிலங்கள் புளிப்பு சுவையை கொண்டு இருக்கணும். இட்ஸ் சார் இன் டேஸ்ட். ஆசிட் என்ன டேஸ்ட் இருக்கணும்? சோர். தமிழ்ல என்ன சுவை? புளிப்பு சுவை. இது எல்லாமே ஒரு இயற்பியல் பண்புகள். வேதியியல் பண்புகள் அமிலத்துக்கு நீ சொல்லணும்னா அமிலங்கள் when acid is reacted with base, அமிலம் காரத்துடன் வினை புரியும் பொழுது என்னத்தை கொடுக்கும்? உப்பு. salt plus water, உப்பையும் நீரையும் கொடுக்கும். H2O நீர்மா. அப்போ அமிலமும் காரமும் சேர்ந்து வினை புரிஞ்சா உனக்கு என்ன கிடைக்கணும்? உப்பு கிடைக்கணும். நம்ம சாதாரணமா வீட்டுக்கு போட்டு சாப்பிட்றோம்ல உப்பு,
அதுவுமே ஒரு அமிலம் மற்றும் காரத்தினுடைய வினைபுரிதல். சொல்றேன் இந்த வீடியோவிலே கடைசிக்குள்ள சொல்றேன். அப்ப இது ஒரு முக்கியமான பண்பு வேதியியல் பண்புகள்ல. அமிலம் காரங்களுடன் வினைபுரியும் போது உப்பையும் நீரையும் தரணும். இதே அமிலம் உலோகங்களோட வினைபுரியும் போது, மெட்டல்ஸ் உலோகங்களோட அமிலம் வினைபுரியும் பொழுது கண்டிப்பா என்ன வாயுவை தரணும்? ஹைட்ரஜன் வாயுவை தரணும். ஏன் சார் ஹைட்ரஜன்? கொஸ்டின் மார்க். அப்படின்னா ஆசிட்ஸ் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கிறார், டெஃபினிஷன் சொல்றார். என்ன அமிலத்திற்கான டெஃபினிஷன்னா ஹைட்ரஜன் அயனிகளை பெற்றிருப்பது அனைத்துமே என்னது? அமிலம்னு சொல்றாரு. அப்போ HCl அமிலமா? அமிலமா? கரெக்ட் தானே? ஹைட்ரஜன் அயனி இருக்கு, ஹைட்ரஜன் குளோரைடு. அடுத்தது H2SO4 ஹைட்ரஜன் அயனி இருக்கா? அப்ப எதெல்லாம் ஹைட்ரஜன் அயனிகளை பெற்றுள்ளதோ அதெல்லாம் தான் அமிலம். நீங்க உதாரணத்துக்கு வீக் ஆசிட்னு சொல்லக்கூடிய CH3COOH அசிடிக் அமிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அங்க என்ன இருக்கு? H இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் அயனிகளை பெற்றிருப்பது எல்லாமே என்னது? என்னது? அமிலம். அப்ப அந்த ஹைட்ரஜன் அயனிகள் இடம்பெயரும். ஒரு உலோகங்களுடன் வினைபுரியும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகள் இடம்பெயரும். அதுதான் ஹைட்ரஜன் வாயுக்களாக வெளியேறும். ஓகேவா? ஹைட்ரஜன் அயனிகள் இடம்பெயர்வதுதான் என்னது? அந்த வினை. ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுனாலே ஒன்னு இன்னொரு இடத்துக்கு இடம் மாறணும். ஆமா தானே? அப்போ ஹைட்ரஜன் அயனிகள், அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகள் ஒரு உலோகத்துடன் வினைபுரியும் பொழுது அது இடம்பெயர்வது ஹைட்ரஜன் வாயுக்களாக வெளியேறும். அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அப்ப 72 உலோகங்களுடன் வினைபுரியும் போது அது என்னத்தை தரணும்? ஹைட்ரஜன் வாயுவை தரணும். ஆனா 72 உலோகங்களோடையுமே வினைபுரியுமானா கிடையாது. அதுல 2 உலோகம் எக்ஸெப்ஷன். அதுவும் அடுத்தடுத்த क्वेश्चंसல வரப்போது பார்ப்போம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உலோகத்துடன் வினைபுரியும் போது எதை கொடுக்கும்? ஹைட்ரஜன். ஆனா நீங்க அதை பார்த்திருப்பீங்க, இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்க. சரி, நாமளும் சொல்லலாம் ஆன்சர் என்னன்னு. which acids is present in solid state? இப்பதான் சொன்னீங்க. திண்ம நிலையில் காணப்படும் அமிலம் எது? அமிலங்கள் என்றாலே திரவ நிலையில் தான் இருக்கணும் அல்லது செமி லிக்விட் ஸ்டேட்ல இருக்கணும். ஆனா சில அமிலங்கள் திண்ம நிலையிலும் இருக்கும். அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பென்சாயிக் அமிலம். புக்ல கொடுத்திருப்பாங்க பென்சாயிக் அமிலம். ஆனா ரியலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புளியில இருக்கக்கூடிய டார்டாரிக் அமிலம் சொல்றோம்ல, அது புளி திராட்சையில எல்லாம் டார்டாரிக் அமிலத்தை பத்தி பேசிருப்பீங்க. அது ஆக்சாலிக் அமிலம், தக்காளியில இருக்கக்கூடிய அந்த அமிலம், இதெல்லாம் கூடவே வந்து நமக்கு திடநிலை கிடைக்கும். என்ன சார் சொல்றீங்க? தக்காளியை புளிஞ்சா ஜூஸ்ல வருது. ஆனா தக்காளியில இருக்கிற ஆக்சாலிக் அமிலம் திரவம் தான். ஆனா அதே ஆக்சாலிக் அமிலம் கிறிஸ்டலின் ஃபார்ம்லயும் எடுத்துட்டு வருவாங்க. இதை வந்து கிறிஸ்டலின் ஃபார்ம்லயும் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இதுவே ஒரு கிறிஸ்டல் தான், சின்னதா பென்சாயிக் அமிலம். எதுக்காக இந்த பென்சாயிக் அமிலத்தை திடநிலையில வச்சிருக்காங்கன்னா இந்த உணவு பாதுகாப்புகள், பெரும்பாலும் இந்த சாஸ்லாம் தயாரிக்கிறீங்க, டொமேட்டோ சாஸ் இருக்க, என்னைக்கு புரிஞ்சானோ வீட்டில் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு தக்காளி சட்னி வச்சிருக்கேன், அதை தின்ன மாட்டேன்றீங்க. டொமேட்டோ சாஸ் இருக்கான்னு மட்டும் கேட்குறீங்க. அவன் எந்த கடையில் எப்படி செஞ்சானோ, அவன் என்னத்தை செஞ்சான்? பென்சாயிக் ஆசிட் கொஞ்சம் போட்டான், எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருந்து தொலை அப்படின்ட்டு. ஊருக்கு அம்மா வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க, அதெல்லாம் இறங்காது. ஆனால் கடையில் விற்கிற ஊருக்காக டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவீங்க. என்ன இருக்கு அதில்? பென்சாயிக் அமிலம் இருக்கு. அப்போ பென்சாயிக் அமிலம் என்பது உணவு பதார்த்தங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக பாதுகாக்கக்கூடியது. ஒரு மெயினான அப்ளிகேஷனே ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஓகேங்களா? இதனுடைய மெயினான அப்ளிகேஷனே உணவு கெட்டு போதலில் இருந்து தடுப்பதற்காக பயன்படுவதுதான் இந்த பென்சாயிக் அமிலம். புரியுதா? அதே நேரத்தில் உணவினுடைய சுவையை கூட்டுறதுக்கு சில நேரத்தில் அந்த மாதிரி சாலிட் கிறிஸ்டலின் ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டார்டாரிக் அமிலத்தையும் ஆக்சாலிக் அமிலத்தையும் கூட சேர்ப்பாங்க, அந்த டேஸ்ட் வரதுக்கு, தக்காளி டேஸ்ட்லாம் வரதுக்கு. ஸோ பென்சாயிக் அமிலம் வந்து இருக்கிறதுலே திடநிலையில் உள்ள ஒரு அமிலம். ஸோ எங்க இருக்குன்னா ஊறுகாய், பராமரிப்பு, சாசு, அதெல்லாம். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 4வது क्वेश्चन. வாட் இஸ் த கலர் ஆஃப் த ஆசிட் இன் ப்ளூ லிட்மஸ் பேப்பர்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை எந்த நிறத்திற்கு மாத்துகிறன? அப்போ அமிலம் ஒன்று இருக்குது, காரம் ஒன்று இருக்குது. காரம் என்றால் பேஸ், அமிலம் என்றால் ஆசிட். இந்த லிட்மஸ் பேப்பர்ன்றது வந்து ஒரு இண்டிகேட்டர்னா, இயற்கை நிறங்காட்டிகள். லிட்மஸ் காகிதம் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த லிட்மஸ் காகிதம் எப்படி மாறுதுன்றதை வச்சு நீ வச்சிட்டு இருக்கிறது ஆசிடா இல்லைன்னா பேஸா அப்படின்றத சொல்லுவாங்க. லிட்மஸ் காகிதம் ப்ளூல இருந்து சிவப்பா மாறுச்சுன்னா அது அமிலம். நீல கலர்ல இருந்து எதுவா மாறணும்? சிவப்பா மாறணும். இதே சிவப்பு கலர்ல இருந்து நீல கலர்ல மாறுச்சுன்னா அது என்னது? பேஸ். எதுல இருந்து? ரெட்ல இருந்து ப்ளூவா மாறுச்சுன்னா அது என்னது? பேஸ். காரம்னா பேஸ் தான் சொன்னோம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலா பி வந்துச்சுன்னா அது என்னது? பி, பேஸ். பிக்கு பி போட்டுக்கோ. அப்ப பேஸா இருக்கணும்னா உனக்கு ஃபைனலா எந்த கலர் வந்தாதான் அது நீ பேஸ்ன்னு சொல்லுவ? ப்ளூ கலர் வந்தாதான். அப்ப ப்ளூனா என்ன கலர்? பீல ஆரம்பிக்குது. அப்ப பீல வந்தா அது என்னது? பேஸ். அப்ப ரெட்ல வந்துச்சுன்னா அது என்னது? சாரி, ஆமா, ரெட்ல வந்துச்சுன்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா அமிலம். என்ன சார் சொல்றீங்கன்னா? ஆசிட் எடுத்து மூஞ்சி மேல ஊத்துங்க பார்க்கலாம். மூந்து நம்ம அப்படியே
பொங்கி அழகாயிடுவியா? கிடையாது, பொங்கி போயிடும், ரெட்டா வந்துடும், ரத்தமா வரும். அப்ப ஆசிட்னா ரெட், பேஸ்னா ப்ளூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை எந்த நிறத்துக்கு மாற்றுகிறதுனா நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுகிறது. சோ ப்ளூ லிட்மஸ் டர்ன்ஸ் இன்டு ரெட். ஓகேவா? ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டா மாறுச்சுன்னா அது என்னது? ஆசிட். இதே ரெட் லிட்மஸ் வந்து ப்ளூவா மாறுச்சுன்னா அது என்னது? பேஸ். அப்போ பிக்கு பி போட்டுக்கோ. ப்ளூனா பேஸ், ரெட்னா ஆசிட் ஊத்துவோம், சிவப்பாயிடும், அது என்னது? ஆசிட். சரி, அடுத்தது இந்த கொஸ்டின்லாம் முக்கியம், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, வாட் இஸ் த கலர் ஆஃப் த பெனாப்தலீன் இன் ஆசிட்? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மா, 2023 கூட கேட்டாங்க, பட் ஆசிட் கேட்கல, பேஸ்ல கேட்டாங்க. அமிலங்களின் பினாப்தலின் நிறம் என்ன? இயற்கை நிறங்காட்டியாக இருந்தாலும் சரி, செயற்கை நிறங்காட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் இருக்கு இந்த அமிலத்துக்கும் இந்த காரத்துக்கும். என்னன்னா, அமிலம் எந்த நிறத்தையும் மாத்தாது, காரம் தான் நிறத்தை மாத்தும். இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இருக்கக்கூடிய நிறங்காட்டிகளுடைய நிறம் அப்படியே இருந்தால் அது அமிலம், மாறினா காரம், அவ்வளவுதான். அப்ப நீ எதனா ஒண்ணு போடுறேன்னா அது அப்படியே தான் இருக்கும், அது அமிலம். சேஞ்ச் ஆச்சுன்னா அது காரம். ஆனா அதுல ஒரு கலர்ஸ் தரும்ல. இப்ப நமக்கு நிறங்காட்டிகள், செயற்கை நிறங்காட்டிகள் 2 பேர் தான். ஒன்னு பெனாப்தலின், இன்னொன்னு வந்து மெத்தில் ஆரஞ்சு. ஓகேங்களா? மெத்தில் ஆரஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு முக்கியமான டேபிளேஷன் சொல்றேன், கவனிச்சுக்கோ. பெனாப்தலின் நிறமற்றது. பெனாப்தலின் என்னது? நிறமற்றது, கலர்லெஸ். கலர் கிடையாது பெனாப்தலினுக்கு. அது அமிலத்துல அதே நிறமற்றதா தான் இருக்கும். நீ எவ்வளோனா ஆசிட்ல ஊத்து, கலரே வராது. அப்போ காரத்துல அது என்ன கலரை கொடுக்கும்னா பிங்க் கலரை கொடுக்கும், தமிழ்ல இளஞ்சிவப்பு. அப்ப காரத்துல என்ன கலரத்தை கொடுக்கும்? பிங்க். அப்போ பேஸ்ல நீ பெனாப்தலினை போட்டீங்கன்னா கொடுக்கக்கூடியது என்னது? இளஞ்சிவப்பு. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, பெனாப்தலின் அமிலங்களில் என்ன கலரை கொடுக்கும்னா நிறமற்றது, கலர்லெஸ். அமிலத்துல அதனுடைய கலர் வெளிப்படாது. ஆசிட்ல நீ எவ்வளவுதான் பெனாப்தலின் ஊத்தினாலும் அது எப்படி இருக்குதோ அது அப்படியே தான் கொடுக்கும். மெத்தில் ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். மெத்தில் ஆரஞ்சு என்னது? ஆரஞ்சு கலர். அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய மெத்தில் ஆரஞ்சு வந்து காரத்துல என்ன கலரை கொடுக்கும்னா மஞ்சள். காரத்துல என்ன கலரை கொடுக்கும்? மஞ்சள் கலரை கொடுக்கும். மஞ்சள்னா என்னது? எல்லோ. ஓகேவா? எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆகும். ஆனா அமிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க உங்க ஸ்கூல் புக்ல. இப்ப இதுலயும் வரும், பின்னாடி வரும். இளஞ்சிவப்புன்னு கொடுத்துருப்பாங்க, பிங்க் கலர்னு சொல்லுவாங்கம்மா. அது ரொம்ப தப்புமா. உங்க ஸ்கூல் புக்ல 2 டேட்டா இருக்கும், ஒன்னு சிவப்பு, இன்னொன்னு இளஞ்சிவப்பு. ஓகேவா? சோ என்ன கலரை கொடுக்கும்னா ரெட் கலர் தான் கொடுக்கும், இளஞ்சிவப்பு கிடையாது. புரியுதா? ரெண்டுமே வரும், இளஞ்சிவப்பும் வந்து ரெட்டா தான் மாறும். புரியுதுங்களா? அப்ப மெத்தில் ஆரஞ்சு சார் காரம் தான் மாத்திக்காதீங்கன்னா, ஆரஞ்சுன்றது அது ஒரு மாதிரி ரெட் கலர் ஷேட்ல இருக்கும். ஆரஞ்சுன்றது என்ன ஷேடிங்? ரெட்டோட ஷேடட். ஸோ ரெட் கலரை தான் ஃபைனலா அமிலத்துல கொடுக்கும், மஞ்சள் கலரை எதுல கொடுக்கும்? காரத்துல கொடுக்கும். இதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கும் உங்க ஸ்கூல் புக்ல. 2 புக்ல மாத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒன்னுத்துல இளஞ்சிவப்புன்னு சொல்லியிருப்பாங்க, ஒன்னுத்துல ரெட்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எதுதான்? ரெட் தான். அப்ப மெத்தில் ஆரஞ்சு வந்து அமிலத்தில் சிவப்பு நிறத்தையும், மெத்தில் ஆரஞ்சு காரத்துல மஞ்சள் நிறத்தையும் கொடுக்கும். பெனாப்தலின் அமிலத்துல நிறமற்றதா இருக்கும், பெனாப்தலின் காரத்துல பிங்க் கலரை கொடுக்கும். இப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து நிறமற்றது. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 6வது கொஸ்டின். which acid causes ulcer in stomach? ஏதோ சொல்லுவாங்க, என்னது? வயிற்றில் அல்சர் உண்டாக்க காரணமான அமிலம் எதுனா வயிற்றுல எது சுரக்குது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் சுரக்குது. இதனுடைய pH மதிப்பு தான் கேட்டிருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பீங்க. வயிற்றுல நம்மளுடைய இரைப்பையில அதிகப்படியான இரைப்பை நீர் சுரக்கும், கேஸ்ட்ரிக் ஜூசஸ். அதுலதான் அமிலமும் வந்து HCl-ம் சுரக்கும். நம்ம வயிற்றுல அந்த ஒரு தின் லேயர் இருக்குமா, இப்படி ஒரு லேயர் இருக்கும் இந்த குடல்ல எல்லாம். அந்த லேயர் பாதுகாக்கணும். அந்த லேயர் பிஞ்சு போச்சுன்னா அது உள்ள போய் அந்த ஆசிட் அட்டாக் பண்ணும் போது, வயிற்று அட்டாக் பண்ணும்போது புண்ணா வரும். அதுதான் அல்சர். அப்போ அந்த அல்சர் வராம தடுக்கணும்னா வேலைக்கு நல்லா சாப்பிடணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சாப்பிடலன்னா என்ன ஆகும்? குடல்கள் தேய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அது தேய அந்த இடத்துல என்ன ஆகும்? அந்த லேயர் வந்து தன்னுடைய இதை இழக்கும், அதனுடைய மெம்பரேன் அதை இழந்து அப்புறமா தேஞ்சு புண்ணாகி புண்ணு வந்து அல்சரா மாறி என்னென்னவோ பண்ணும். அதே மாதிரி அல்சர் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான பாக்டீரியா காரணமா இருக்கு. அந்த பாக்டீரியா பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முக்கியமான பாக்டீரியா, அதுதான் அந்த லேயரையே பிரிக்கும். அந்த பாக்டீரியா பேர் வந்து ஹெலியோபாக்டர் பைரோலி. ஓகேவா? ஹெலியோபாக்டர் பைரோலின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியா தான் அல்சர் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா, ஹெலியோபாக்டர் பைரோலி. சரியா? அடுத்த கொஸ்டின். அடுத்தது, which metal do not react with acid? நான் சொன்னேன்னா அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரியும் போது என்ன வாயுவை தரணும்? ஹைட்ரஜன் வாயுவை தரணும். ஹைட்ரஜன் வாயுவை கொடுத்தால் அது அமிலம்.
ஆனா அந்த அமிலம் ஒரு சில உலோகங்களோட வினை புரியாது. 72 உலோகங்கள் இருக்கு. அந்த 72 உலோகங்களில் ஒரு சில உலோகங்களோட வினை புரியாதுன்னு சொல்றாங்க. அது தெரியவேனா? கண்டிப்பா வினை புரியும். அதாவது வீக் ஆசிட்ஸா, அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வந்து நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமா, அதாவது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பதோ அல்லது சல்ஃபியூரிக் அமிலம் என்பதோ அந்த H2SO4 இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கான்சென்ட்ரேட்டட் HCl, கான்சென்ட்ரேட்டட் H2SO4 இப்படி போட்ட ஓட்டையே போட்டுருன்னு சொல்லுவாங்க. கையில லேப்ல எல்லாம் பார்த்து எடுங்கடா கையிலன்னுவாங்க. ஆனா அதே ஒரு தண்ணியில நல்லா கலக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அதனுடைய நீர்த்து போயிடும். கான்சென்ட்ரேட்டட் இருக்கிறதெல்லாம் எலஞ்சு போயிடும். அதனால வந்து அந்த அமிலம் வந்து வலிமை குறைந்த அமிலமா மாறிடும். அந்த வலிமை குறைந்த அமிலம் தான் அந்த மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணாதே தவிர வலுமிக்க அமிலத்தோட அந்த மெட்டல் ரியாக்ட் பண்ணும். அதுதான் உண்மை. ஆனா நமக்கு புக்கில் அது ரியாக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எந்த அமிலங்கள் எந்த உலோகங்களோட அமிலங்கள் வினை புரிவது இல்லைன்னா AgCu அப்படின்னு சொல்றாங்க. ஏஜினா என்னது? வெள்ளி, சில்வர். அப்ப சில்வர் வினை புரியாது. இன்னொன்னு Cuனா என்னது? காப்பர், தாமிரம். அப்ப தாமிரம் மற்றும் வெள்ளியுடன் எது வினை புரியாது? அமிலம் வினை புரியாது. அப்ப அமிலம் இந்த இரண்டு உலோகங்களோடையும் வினை புரியாது. அதுக்குதான் பேர் வந்து அர்ஜென்டம். லத்தீன் வேர்ட் அர்ஜென்டம். அர்ஜென்டம் தான் லத்தீன் வேர்ட். சோ Ag. இதோட லத்தீன் வேர்ட் வந்து குப்ரம், Cu, குப்ரம். ஓகேவா? லத்தீன் வேர்டும் தெரிஞ்சுக்கோங்க, குப்ரம், அர்ஜென்டம். சோ இந்த வெள்ளி மற்றும் தாமிரம் வந்து அமிலத்தோட வினை புரியாது. இதே காரத்துடன் வினை புரியாதது எதுன்னு கேட்பாங்க. பேஸ். பேஸோடையும் வெள்ளி வினை புரியாது, காப்பர் வினை புரியாது, மூன்றாவது குரோமியமும் வினை புரியாது. இது தெரிஞ்சுக்கும். அப்ப காரத்துடன் வினை புரியாத உலோகங்கள் எதுனா வெள்ளி, குரோமியம், காப்பர். ஓகேவா? சரி, அடுத்தது 8வது கேள்வி. which acid is also used to preserve pickles? ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தக்கூடிய அமிலம் இது எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் சொன்னேன், பென்சாயிக் ஆசிட். இன்னொன்னும் போடலாம், இன்னொரு அமிலமும் போடலாம். அது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அசிடிக் அமிலம், அசிடிக் ஆசிட். எதுலமா இருக்கும் இந்த அசிடிக் அமிலம்? அசிடிக் அமிலம் எதுல இருக்கும்? சோர்ஸ் ஆஃப் அசிடிக் ஆசிட் எது? வினிகர். சோர்ஸ் ஆஃப் அசிடிக் ஆசிட் எது? வினிகர். அப்ப வினிகரில் உள்ள அசிடிக் அமிலம் கூட ஊறுகாயோ உணவு பதார்த்தங்களையும் கெட்டு போகாமல் பாதுகாக்கும். சோ பென்சாயிக் ஆசிட் தான் முக்கியமான ஆன்சர், அது தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு கேட்டாங்கன்னா அசிடிக் ஆசிட், இன் கேஸ் பென்சாயிக் ஆசிட் ஆப்ஷன்ல இல்லைன்னா. ஓகேவா? அடுத்தது, which acid is used in the manufacture of fertilizers, dyes, paints and drugs? உரங்கள், சாயங்கள், வண்ணப்பூச்சுகள் மற்றும் மருந்துகளை, ட்ரக்னா அது இல்ல, மருந்துகள். ஓகேவா? பாராமெடிக்கல்ஸ் தயாரிக்க எந்த அமிலம் பயன்படுதுன்னு கேட்கிறாங்க. எந்த அமிலத்தில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமிலங்கள் என்பதே வந்து இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது. உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உரங்கள் அப்படின்னும் போதே ஒரு தாவரங்கள் நன்றாக ஊட்டச்சத்தை பெற்று வளர வேண்டும் என்றால் 3 முக்கியமானது இருக்கு. என்னென்னது? NPK, பாஸ்பரஸ், பொட்டாசியம், நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இந்த NPK உரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப நைட்ரஜன் முக்கியம். அப்ப நைட்ரஜன்களை கொண்டுள்ள நைட்ரிக் அமிலத்தால தான் அது நடக்கும். ஸோ நைட்ரிக் அமிலம் HNO3 சொல்லக்கூடிய நைட்ரிக் அமிலம் தான் உரங்கள், சாயங்கள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் மருந்துகள் தயாரிப்புகள்ல முக்கிய பங்களிக்கின்றன. சரிதா? அப்ப நைட்ரிக் அமிலம் தான் இதுக்கெல்லாம் முக்கியம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உரங்கள்னாலே NPK ரொம்ப முக்கியம். NPKல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் தான் சொல்றோம். அந்த நைட்ரஜன் இருக்கக்கூடிய நைட்ரிக் அமிலம் தான் உரங்கள் தயாரிப்புல ஒரு முக்கியமான பங்களிக்குது. ஸோ அப்போ நைட்ரிக் அமிலத்துடைய முக்கிய பங்கு என்னன்னா உரங்கள் அல்லது சாயங்கள். நம்ம தலைக்கு போடுற ஹேர் டைஸ் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம இதுக்கு போடுற சுண்ணாம்பு பெயிண்ட்ஸ்ல இருக்கலாம், மருந்துகள்ல இருக்கலாம். அடுத்தது, what is the color of methyl orange in acids? இப்பதான் சொன்னேன், மெத்தில் ஆரஞ்சு கரைசலை என் நிறத்திற்கு மாற்றுங்க அமிலத்தில். சோ மெத்தில் ஆரஞ்சு வந்து ஆசிட்ல என்ன கலரை தரும்னு சொன்னேன்? ரெட். ஆனா புக்ல பிங்க்னு கூட கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டா பிங்கானா கிடையாது, ரெட் தான். பிங்க் சொல்லலாம் தான், ஆனா அது அந்த கலர் வந்து டேர்ன் ஆயிடும், உடனே ரெட்டா தான் டேர்ன் ஆயிடும். புக்லயே கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு புக்ல 9th புக்ல ஐ திங்க் ரெட் இருக்குன்னு சொன்னாங்க பசங்க என்கிட்ட. பேஸ்ல வந்து என்ன கலரை தரும்? எல்லோ, மஞ்சள். மஞ்சள் கலரை எதுல தரும்? பேஸ்ல தரும். அப்ப இங்க ஆன்சர் வந்து இளஞ்சிவப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதை அழிச்சுட்டு என்னன்னு பாத்துக்கோங்க, ரெட்டு, சிவப்பு அப்படின்னு மாத்திக்கோங்க. அப்ப சிவப்பு கலரை தான் மெத்தில் ஆரஞ்சு வந்து அமிலங்கள்ல தரும். சரியா? ஓகே, 11வது கேள்வி. ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் இது தக்காளியில இருக்கிறது. is used to clean iron and manganese deposit from quartz crystal. Oxalic acid is used to bleach for wood and removing black stains. ஆக்சாலிக் அமிலம் குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. ஆக்சாலிக் அமிலம் மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்புகளை நீக்கவும் பயன்படுகிறது. ஆமா, தக்காளியை வச்சு
போயிட்டு இப்படிலாம் தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்டெயின்ஸ்லாம் போயிடும். அந்த மரங்களில் படிஞ்சிருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ் கரைகள்லாம் என்ன ஆகும்னா ரிமூவ் ஆயிடும். ஏன்னா தக்காளியில் என்ன அமிலம் இருக்கு? ஆக்சாலிக் அமிலம் இருக்கு. ஸோ இந்த 2 கூற்றுமே சரிதான். ஓகேவா? வாக்கியம் 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. சி ஆப்ஷன்ல இருக்கு. இங்க இருக்குன்னு தேடினேன். ஓகே, சி ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஆக்சாலிக் அமிலம் இந்த மாதிரி ஸ்டெயின் ரிமூவர், அது வந்து ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டா தான் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ப்ளீச்சிங் ஏஜென்ட், வெள்ளையாக்கக்கூடிய வெளுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பயன்படுது. அப்போ ஆக்சாலிக் அமிலம் கரையெல்லாம் நீங்க ஷட்ல இருந்தா கூட கொஞ்சமா இது வச்சு இது பண்ணி பாருங்க, தக்காளியை வச்சு இது பண்ணி பாருங்க, போகும். ஓகேவா? சரி, தக்காளியில ஆக்சாலிக் அமிலம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால. அடுத்தது 12th ஒன், மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்கம்மா. மேட்ச் த ஃபாலோவிங்ல மேட்ச் பண்ணிடலாமா? கிங் ஆஃப் கெமிக்கல், வேதிப்பொருட்களின் அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா H2SO4. அது நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்க. சார், HCl தான் இருப்பதிலேயே வலிமை மிகுந்த அமிலம். அமிலங்களில் மிகவும் ஸ்ட்ராங்கான ஆசிட் வந்து HCl. இரண்டாவது வந்து நைட்ரிக் அமிலமான HNO3. மூன்றாவது தான் H2SO4. அப்படி மூன்றாவது வலிமை மிகு அமிலமான H2SO4 ஏன் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் சொல்றாங்க? ஏன்னா அதிகப்படியான பயன்பாடுகளில் பயன்படக்கூடிய ஒரு அமிலமா கருதப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா H2SO4. எது H2SO4 முக்கியமான பங்கு என்னன்னா கார் பேட்டரி. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கார் பேட்டரிஸ்ல பயன்படும். லெபார்டரிஸ், கெமிக்கல் லெபார்டரிஸ்ல நிறைய பயன்படுது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா H2SO4 வந்து வேதிப்பொருட்களின் அரசன், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் சொல்றாங்க. அடுத்தது உணவு பதப்படுத்தி, இன்னொன்னு கிளீனிங் ஏஜென்ட். தூய்மைப்படுத்திய எது பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா HCl தூய்மைப்படுத்தி. இந்த வலிமை குறைந்த அமிலம்னு சொல்லும் போது சிட்ரிக் அமிலமும் வலிமை குறைந்ததுதான். CH3COOH சொல்லக்கூடிய அசிடிக் அமிலம், அசிடிக் ஆசிட் இது. இந்த அசிடிக் ஆசிடும் வலிமை குறைந்ததுதான். என்ன சார்? ஆமா, ரெண்டுமே வலிமை குறைந்தது. ஏன்னா ரெண்டுமே கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக். வினிகர்ல ஒன்று கிடைக்குது, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழத்துல கிடைக்குது. அப்ப ரெண்டுமே வலிமை குறைந்த அமிலங்கள் தான். ஆனா இந்த வலிமை குறைந்த அமிலத்துக்கு யாரை பொருத்தலாம்னா இவரை தான், அசிடிக் அமிலத்தை தான். ஏன்னா உணவு பதப்படுத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு. சார், அசிடிக் அமிலமும் உணவு பதப்படுத்தணும் இப்ப நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். அப்ப ஏன் சார் அதோட மேட்ச் பண்ணாம இதை இதோட மேட்ச் பண்றீங்க அப்படின்னா, இந்த வலிமை குறைந்த அமிலம் தான் டிசைட் பண்ணுது அசிடிக் அமிலத்தை இதோட பொருத்தலாமா இல்ல சிட்ரிக் அமிலத்தை இதோட பொருத்தலாமா. சிட்ரிக் அமிலமும் ஒரு உணவை பாதுகாப்பு படுத்துறது தான். எலுமிச்சை பழத்தெல்லாம் போட்டீங்கன்னா கெட்டு போகாது. ஊருக்குலாம் போனா எலுமிச்சை சாதம் கட்டுன்னு போங்க, புளி சாதம் கட்டுன்னு போங்க எதுக்கு சொல்லுவாங்க? அதெல்லாம் கெட்டு போகாதுன்றதுனால ரொம்ப நேரம். அப்ப உணவு பதப்படுத்திய சிட்ரிக் அமிலமும் பயன்படுது, அசிடிக் அமிலமும் பயன்படுது. ஆனா எதுக்கு நான் வந்து இதை வலிமை குறைந்த அமிலமா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டுமே வலிமை குறைந்த அமிலங்கள். ஆனால் சிட்ரிக் அமிலத்தை விட அசிடிக் அமிலம் தான் மிகவும் வலிமை குறைந்த அமிலம். ஏன்னா சிட்ரிக் அமிலத்தை வந்து ட்ரைபோலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. என்னது? ட்ரைபோலிக் ஆசிட், ட்ரைபோலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 3 புரோட்டான்களை தரும். இந்த அமிலம் என்ன தரும்? 3 புரோட்டான்களை தரும். அதனால அசிடிக் அமிலத்தை விட இது கொஞ்சம் வலிமை மிக்க அமிலமா தான் இருக்கும். அப்ப கம்பேரேட்டிவ்லி நீங்க எடுத்துட்டு போய் pH வேல்யூ மதிச்சீங்கன்னா கூட இதை விட இது கம்மியா தான் இருக்கும். புரியுதா? நேச்சுரலா. அப்ப அசிடிக் அமிலத்தை விட கொஞ்சம் வலிமை மிகு அமிலம் வந்து சிட்ரிக் அமிலம். அதனாலதான் வலிமை குறைந்த அமிலத்துக்கு யாரை மேட்ச் பண்றேன்? அசிடிக் அமிலத்தையும். உணவு பதப்படுத்திக்கு யாரை மேட்ச் பண்றேன்? சிட்ரிக் அமிலத்தையும். ஸோ 3, 4, 1, 2 ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே. சரியா? சரி, அடுத்தது 13வது கேள்வி. A mixture of hydrochloric acid and nitric acid prepared optimally in molar ratio of 3:1 is called as aqua regia. Aqua regia is used for cleaning and refining gold. ராஜதிராவகம் என்பது 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்த கலவையாகும். இதன் மோலார் விகிதம் 3:1. ராஜதிராவகம் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுகிறது. ரெண்டுமே கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? சோ ரெண்டுமே சரி. என்னன்னா ராஜதிராவகம் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னா யார சொன்னோம்? நம்ம H2SO4 சல்ஃபியூரிக் அமிலத்தை கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்களின் அரசன் சொன்னோம். கிங் ஆஃப் லிக்விட்ஸ் திரவங்களின் அரசன் சொல்லுவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதிப்பொருட்களின் அரசன் வேற, திரவங்களின் அரசன் வேற. திரவங்களின் அரசன்னா இந்த அக்வாரிஜியா தான் திரவங்களின் அரசன். ராஜதிராவகம் இந்த அக்வாரிஜியாவை தான் திரவங்களின் அரசன் சொல்லுவாங்க. கிங் ஆஃப் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தங்கத்தை வந்து எளிமையாக என்ன பண்ண முடியாதுன்னா கரைக்க முடியாது, சுத்தப்படுத்த முடியாது. தங்கம் ஏன்னா அதிகமா ரியாக்ட் ஆகாது ஆக்சிஜனோடலாம். அதனால தான் தங்கம் தணிஞ்சிட்டு போங்க, என்னைக்குமே எதாவாது, கற்காது, மின்னும் அப்படின்னுவாங்க. அதனால தங்கத்தை வந்து அந்த சுத்திகரிக்கணும், சுத்தம் செய்யணும்னா ஒரு ஆசிடாலாம் முடியாது. 2 ஆசிட் போடுவாங்க. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா HNO3 சொல்லக்கூடிய நைட்ரிக் அமிலம். இன்னொன்று என்ன போடுவாங்கன்னா HCl சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம்.
இந்த ரெண்டுத்தையும் ஒரு ரேஷியோவில் கலக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரேஷியோவில் கலக்கணும். இதுல 3 இருக்க, அப்ப 3 பங்கு அதை போடக்கூடாது. 3 இல்லாததை தான் 3 பங்கு போடணும். 3 இருக்கிறத 1 பங்கு தான் போடணும். அப்ப 3:1 என்ற மோலார் விகிதத்தில் தான் கலக்கணும். அதுதான் சரியா கொடுத்துருக்காங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது 3ம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம் என்பது 1 பங்கும் கலக்கணும். புரியுதா? அப்போ இதுதான் கரெக்டான மோலார் விகிதம். அப்ப 2 கூற்றுமே என்னது? சரிதான். சரியா? அடுத்தது 14வது கேள்வி. 14வது கேள்வி தானே போனோம். கரெக்ட். 14 மேட்ச் த ஃபாலோவிங். பாத்திங் சோப், வாஷிங் சோப், ஆல்கலிஸ், பேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. குளியல் சோப்பு என்பது என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பொட்டாசியம் உப்புகளுடன் உயிர் கொழுப்பு அமிலங்கள் சேர்ந்ததுதான் குளியல் சோப்பு. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? குளியல் சோப்புனா KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லியிருப்போம். உடனே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை நேரடியாக மேட்ச் பண்ண முடியாது, அதுல உயிர் கொழுப்பு அமிலங்கள் கொஞ்சம் சேர்க்கணும். ஓகேவா? அப்ப இதுதான் 2. சலவை சோப்பு என்னன்னா, உயிர் கொழுப்பு அமிலங்களோட சோடியம் உப்பு இருக்கணும். 3. அப்போ NaOH சொல்லுவீங்க சலவை சோப்புக்கு. அது இருக்கே சார் நேரடியானா, அதை மேட்ச் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் என்ன இருக்கணும் கூட, உயிர் கொழுப்பு அமிலங்களுடன் கூடிய சோடியம் உப்புகள் இருக்கணும். அப்ப இது 3. அல்கலி காரம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்கலி காரம் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இங்க அல்கலினா என்னன்னா NaOH, காரம்னா என்னன்னா AiO3. சாரி, 2 3 4 1. என்ன சார் உங்க இஷ்டத்துக்கு மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க, சொல்றேன், வித்தியாசத்தை சொல்றேன். காரமும் அல்கலியும் ஒன்றுதான். காரத்தினுடைய முக்கிய பண்பே, அல்கலியினுடைய முக்கிய பண்பே OH அயனிகளை தரணும். அதாவது H+ அயனிகள் எதுல இருக்கும்? அமிலத்துல இருக்கும். அப்ப எது H+ அயனிகளை கொடுக்குதோ அது அமிலம், ஆசிட். எது OH- அயனிகளை கொடுக்குதோ அதுதான் பேஸ், காரம். சரியா? இப்ப இதுலயும் OH இருக்கு, இதுலயும் OH இருக்கு. அப்ப ரெண்டுத்தையுமே காரம்னு சொல்லலாம் தான். ஆனா ஏன் இதை ஆல்கலியோட சொல்றேன், அதை ஏன் காரத்தோட சொல்றேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அல்கலின்றது தண்ணீரில் கரையணும், தண்ணீரில் கண்டிப்பா கரையணும், கரைஞ்சு நமக்கு தேவையானதை கொடுக்கணும். காரம் என்பது என்னன்னா, ஒரு அமிலத்துடன் வினை புரியும் போது நியூட்ரலைஸ் பண்ணணும். நம்ம நிறைய பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா, எறும்பு கடிக்குத, எறும்பு கடிச்சு பொத்தனாப்புல வீங்கின உடனே சுண்ணாம்பு வைடா, உடனே சரியா போயிடும். ஏன் சுண்ணாம்பு வைக்கிற? அமிலத்தோட வினை புரியணும். ஏன்னா எறும்பு கடிக்கும் போது நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணப்படுறது ஃபார்மிக் அமிலம். சுண்ணாம்புன்றது வந்து என்னன்னா ஒரு பேஸ், காரம். சுண்ணாம்பு வந்து பேஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்போ நான் அதை எடுத்து இந்த இடத்துல வைக்கும் போது, கால்சியம் ஆக்சைடு வைக்கும் போது என்ன ஆயிடும், அந்த சுண்ணாம்புல இருக்கக்கூடிய காரமும் எறும்புல இன்ஜெக்ட் பண்ண அமிலமும் வினை புரிந்து சமன் செய்யப்படும், புண்ணு ஆறி போயிடும். அப்போ காரம் என்பது அமிலத்துடன் வினை புரியும் போது என்ன ஆகணும்? அடங்கணும், அது நியூட்ரலைஸ் ஆகணும். ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு டெஃபினிஷன் சொல்றேன், நம்ம ரீசனிங் மெத்தட்ல சொல்லலாம். எல்லா அல்கலியும் காரம், புரியுதுங்களா? எல்லா அல்கலியும் காரமாகும், ஆனால் எல்லா காரமும் அல்கலி ஆகாது. இது நம்ம ரீசனிங்ல வெண்படங்கள்ல சிலாஜசம் நடத்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த மாதிரி நான் வரைஞ்சுன்னா எல்லா ஆல்கலியும் எது? காரம். அப்ப ஆல்கலிஸ் யாரையாவது பிரிக்கிறேன்னா அவங்க எல்லாம் கண்டிப்பா பேஸா தான் இருப்பாங்க, பேஸ்ல இருந்து வந்தவங்க தான் ஆல்கலிஸ். ஆனா எல்லா பேஸும் ஆல்கலிஸா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, எல்லா காரமும் அல்கலியா இருக்காது. ஓகேவா? அப்ப அல்கலிக்கு எக்ஸாம்பிள் NaOH, OH அயனிகளை கொடுத்தாலே போதாது NaOH. அப்ப இவனையே அல்கலிஸ்க்கு சொல்லலாம். ஆனா காரத்துக்கு எக்ஸாம்பிளா ஏன் சொல்றேன்னா, இந்த AlOH3 இருக்குல்ல, வயிறு எரியுது, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இது ஆக்சுவலா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடுலாம் இந்த நெஞ்சு எரியுது, வயிறு எரியுது அப்படின்னா ஒரு மாதிரி ஈனோ மாதிரி கலக்கி குடிங்கடான்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கும், போய் அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசிடை அது கட்டுப்படுத்தி காரமானது அந்த அமிலத்தோட வினை புரிந்து நியூட்ரலைஸ் ஆகிடும், நெஞ்செரிச்சலை போக்கும். அதனாலதான் அலுமினியம் ஹைட்ராக்சைடு எது கூட சொல்றேன்? காரத்தோட சொல்றேன். அப்ப காரம் என்றால் அமிலத்துடன் வினை புரிந்து நடுநிலையாக்க வேண்டும், அது நடுநிலையாக்கும். இந்த AlOH3, NaOH இது கிடையாது. அதனாலதான் NaOH அல்கலிக்கு எக்ஸாம்பிளாகவும் இதுக்கு காரத்துக்கு எக்ஸாம்பிளாகவும் சொல்றோம். சரியா? அப்ப எல்லா அல்கலியும் காரமாகும், ஆனால் எல்லா காரமும் அல்கலி ஆகாது. சரியா? மேட்ச் த ஃபாலோவிங்ல மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்தது 15வது கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங் தான் அகைன் இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து மெக்னீசியம் பால்மம் ரெண்டோட பொறுத்து. கால்சியம் ஹைட்ராக்சைடுனா சுண்ணாம்பு, சுண்ணாம்பு தானே? ஆமா, சுண்ணாம்பு நீர். 3 2 3 வரணும், 2 3 இந்த ஒருத்துல தான் இருக்கு, கடைசியில இருந்து வந்தா டி முடிஞ்சிச்சு. அப்ப காஸ்டிக் சோடா, எரி சோடா, காஸ்டிக் சோடானா என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு தான். ஸோ 4. சோடியம் ஹைட்ராக்சைடுனா சலவை சோப்பு, ஏன்னா NaOH பார்த்தோம்ல, சலவை சோப்பு. ஸோ 1 4 1 3 2 முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். சரியா? இது மேட்ச் த ஃபாலோவிங்ல ஈஸியாக மேட்ச் பண்ணிடுவீங்க. அடுத்து 16 டூத் பேஸ்ட்,
we use in our daily life is dash in nature. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பர்பஸை டேஷ் தன்மையை கொண்டதுன்னா காரத்தன்மையை கொண்டது ஊருக்கே தெரியும். ஏன்னா நம்ம வாயில வந்து அமிலத்தன்மை கொண்ட விஷயம் தான் நடக்கும். ஏன்னா உடம்புல நமக்கு அமிலம் இருக்குன்றதுனால காலையில எழுந்த உடனே அதுல கண்டிப்பா என்ன இருக்கும்? காரங்கள் இருக்கும். சரியா? அமிலங்கள் இருக்கும். அந்த அமிலங்கள் வாய்க்குள்ள இருக்கும்போது அதை நடுநிலையாக்க வேண்டும் என்றால் ஒரு காரத்தினாலதான் முடியும். அப்ப அந்த அமிலத்தன்மை, அந்த பல் கசிவு, பல் சொத்தெல்லாம் வராம இருக்கிறதுக்கு பேஸ்ட் வச்சு நீ தொலைக்கிட்டு இருந்தனா அந்த காரமும் அந்த அமிலமும் வினை புரிந்து நடுநிலையாக்கிடும். ஸோ அப்ப காரத்துல தான் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் சொல்லுவோம். அதுதான் பேஸ்ட்ல இருக்கிறது அதிகமா. அடுத்து 17வது கொஸ்டின், whenever the bees are red ants bite, they inject an acid. This acid cause burning sensation and pain. What is the acid present in it? நாம தேனி அல்லது சிவப்பு எறும்பு கடிக்கும் போது அமிலம் உட்செலுத்தப்படுகிறது. இந்த அமிலமானது எரிச்சல் உணர்வினையும் வலியினையும் உண்டாக்குகிறது. இந்த அமிலம் காரணமாக உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம். சரியா? ஃபார்மிக் அமிலம் தான் அதுக்கான ஆன்சர். அப்ப தேனியின் கொடுக்கலையும் எறும்பின் கொடுக்கலையும் இருப்பது என்னன்னா ஃபார்மிக் அமிலம். அந்த ஃபார்மிக் அமிலத்தை கடிச்ச உடனே கொடுக்கு கடிச்சு வீங்கி போறது. அப்படி வீங்கி போன உடனே அது மேல சுண்ணாம்பு எடுத்து நான் தடவனா என்ன ஆயிடும்? சரியாயிடும் அந்த வீக்கம். ஏன்னா அதில் வந்து ஃபார்மிக் அமிலம் இருக்கு. நான் தடவ சுண்ணாம்புல பேஸ் இருக்கு. அது நியூட்ரலைஸ் பண்ணி சமன் செஞ்சிடும். இதே இங்க வேற மாத்தி கேட்பாங்க. வாஸ்ப், குளவி கொட்டுச்சுன்னா சுண்ணாம்பு போடக்கூடாதுன்னு, அதுதான் முக்கியம். ஏன்னா குளவி கொட்டுச்சுன்னா சுண்ணாம்பு போடக்கூடாது. ஏன்னா குளவியில் இருப்பது ஆல்கலிஸ், ஆல்கைன்கள் போடும். குளவில இருக்கிறது, கொடுக்கல இருக்கிறது என்னது? ஆல்கைன்கள், காரம். அப்ப நீ வினிகர் எடுத்து வைக்கணும். வினிகர்ல அமிலம் இருக்குல்ல, அசிட்டிக் அமிலம். அப்ப குளவி கொட்டுச்சுன்னா அதுல ஆசிட் இல்ல, அதுல காரம் இருக்கு. அப்ப குளவியின் கொடுக்கில் காரம், ஆல்கைன்கள் இருக்கு. அந்த ஆல்கைன்கள் கொட்டணும் வீங்கும். உடனே நீ வினிகர் எடுத்து வச்சுன்னா அந்த ஆசிட் போய் அந்த பேஸோட சரி சமைஞ்சு இதாயிடும். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. அடுத்து 18வது கேள்வி, which is used in softening hot water, also used in glass, soap and paper industries. கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளில் பயன்படுவது எது? சாஃப்டனிங். அதாவது வந்து தமிழ்ல கொஸ்டின் கொஞ்சம் மாறி இருக்கு. சாஃப்டனிங் ஹாட் வாட்டர், கடிநீரை மென்னீராக்க பயன்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் தான். ஓகேங்களா? சோடியம் கார்பனேட்னு சொல்லக்கூடிய Na2CO3. என்னது இது? சோடியம் கார்பனேட்னா Na2, சலவை சோடா, வாஷிங் சோடா. அந்த வாஷிங் சோடா தான் கடிநீரை மென்னீராக்கும். அப்ப சோடியம் பை கார்பனேட்னா NaHCO3. இது வந்து தீ அணைப்பான்கள்ல பயன்படும், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ்ல அப்படின்னு நான் நடத்தினேன். ஞாபகம் இருக்கா? சரி. அப்ப கால்சியம் கார்பனேட் அப்படின்னா என்னது? CaCO3. இது சோடியம் குளோரைட் NaCl. இங்கதான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொன்னல முதல்ல, இந்த NaClன்றது நம்ம நார்மலா வீட்டுக்கு யூஸ் பண்ற உப்புமா. இந்த உப்புமே ஒரு அமிலம் மற்றும் காரத்தோட வினை புரியும். காரமும் வினை புரிஞ்சு கொடுக்கிறது தான். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆசிடும் பேஸும் வினை புரிஞ்சா ரியாக்ட் ஆனா என்னத்தை கொடுக்கும்? சால்ட் கொடுக்கும், பிளஸ் என்ன கொடுக்கும்? H2O, நீரை கொடுக்கும், வெளியேற்றும். சரி, அப்ப அமிலமும் காரமும் வினை புரியுதுன்னா இது கேட்பாங்க உனக்கு முக்கியமான கேள்வி. சோடியம் குளோரைடு, நாம் நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சோடியம் குளோரைடான NaCl எந்த இரண்டு இது வினை புரியறதுனால உனக்கு கிடைக்குது? வீக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ். அதாவது வலிமை குறைந்த அமிலமும் வலிமை மிக்க காரமும் வினை புரியறதுனால கிடைக்குதா அப்படின்ற மாதிரி காம்பினேஷன்ல கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிடும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும், பேஸும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். இது ரெண்டுமே வலிமை மிகு அமிலமும் வலிமை மிகு காரமும் தான் எதை உண்டாக்கும்? சோடியம் குளோரைடு. என்ன வலிமை மிகு அமிலம்? HCl. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய NaOH வினை புரிஞ்சுதான் உனக்கு என்ன தருது? NaCl தருது. புரியுதுங்களா? அப்ப இதுல இருக்கக்கூடிய சோடியமும் இதுல இருக்கக்கூடிய குளோரைடும் பிரிஞ்சுதான் உனக்கு உப்பா வருது. அப்ப எந்த இரண்டு வினை புரியுதுன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் வினை புரியுது. சோடியம் ஹைட்ராக்சைடு என்பது காரங்களில் மிக வலிமையானது, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது அமிலங்களில் மிக வலிமையானது. இந்த இரண்டும் வினை புரிந்துதான் நம்ம நார்மலா யூஸ் பண்ற உப்பே கிடைக்குது. அப்ப NaCl உருவாக்குவது ஒரு வலிமை மிகுந்த அமிலம், ஒரு வலிமை மிகுந்த காரம். அந்த வலிமை மிகுந்த அமிலம் எதுனா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அந்த வலிமை மிகுந்த காரம் எதுனா NaOH சொல்லக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. அடுத்தது, which is used as a disinfectant, அதாவது கிருமி நாசினியாக பயன்படுவது எதுனா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, CaOCl2. இதுதான் கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லக்கூடிய ப்ளீச்சிங் பவுடர் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க, இந்த ப்ளீச்சிங் பவுடர் தான் ஒரு கிருமி நாசினியாக பயன்படுது. நமக்கு தெரியும், ஏதாவது MLA MP இல்லை கவுன்சிலர் தான் வராங்க, டொக்குன்னு கொட்டுவாங்க. என்னத்தை கொட்டுவாங்க? ப்ளீச்சிங் பவுடர் கொட்டுவாங்க. அது கிருமி நாசினியாக பயன்படுது. அப்போ கால்சியம் ஆக்சிக்ளோரைடு தான் அதோட உண்மையான பேர். இன்னொரு பேர் என்னன்னா கால்சியம் ஹைப்போக்ளோரைடுன்னு இருக்கு. கால்சியம் ஹைப்போக்ளோரைட், இதுவும் அதனுடைய பேர் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கால்சியம் ஹைப்போக்ளோரைட்.
அப்ப கால்சியம் ஹைப்போகுளோரைட், கால்சியம் ஆக்சிகுளோரைட் எதுவா இருந்தாலும் அது ப்ளீச்சிங் பவுடர் தான். அடுத்தது which is used for plastering bones. plastering bones தான். ஆமா, bones and is used for making cast for statues. முறிந்த எலும்புகளை ஒட்டவும் மற்றும் சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்யவும் பயன்படுவது எதுன்னு கேக்குறாங்க. சிலைகள் நம்ம எலும்பு முறிஞ்சிச்சுன்னா கட்டு போடுவோம்ல, அது இதை வச்சு தான் போடுவோம். சிலைகள் எதனா விநாயகர் சிலை எதனா வார்க்கிறோம்ல, அதுக்கும் இதை வச்சு தான் பண்ணுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா CaSO4 of H2O. என்னன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். இது ஹெமி, கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரிஸ் சாந்து. என்னது? பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாரிஸ் சாந்து இதை பயன்படுத்தி தான் எலும்புகளை ஒட்ட வைப்பாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன் இங்கிலீஷ். சரியா? இதை ஒட்ட வச்சு எலும்புகளை ஒட்ட வைப்பாங்க, இல்ல சிலைகளை வார்ப்பார்கள். இங்க இருக்கு பாரு இவரு கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். அதே தான் இங்க எழுதி போட்டது. கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்டா, இது கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம். என்னது? ஜிப்சம். ஜிப்சம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? சிமெண்ட் கெட்டி அதலை தடுப்பதற்கு அப்படின்னு சொல்லுவீங்க டக்குன்னு. கரெக்டா தானே? சரியா? அப்ப இன்னைக்கெல்லாம் தெரிஞ்சிச்சா? இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பத்தி ஒரு சில தகவல்களை பார்த்திருக்கோம். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற விஷயங்களை பார்த்திருக்கோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. எஸ்ஐ அல்டிமேட்ல இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா எடுத்துட்டு போயிட்டா இல்ல கரெக்டா முடிச்சிட்டோம்ல. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு போவோம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.